ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி டொமேட்டோ குருமா, அதாவது தக்காளி குருமா ரெசிபி தாங்க. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் பிரியாணிக்கு கூட இது சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி குருமா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கப், அதாவது 100 கிராம் அளவுக்கு தேங்காய் பின்னாடி இருக்கிற ப்ரௌன் பாட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பிறகு ஒரு பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய் வாசத்துக்காக சேர்த்துருக்கேன். வேணான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாத்தையும் தண்ணியை ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வந்துடலாம். அடுத்து தக்காளி குருமா செய்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா ஹீட்டான பிறகு 3லேருந்து 4 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு தாளிப்புக்கு ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். பிறகு ஒரு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. அடுத்து கல்பாசி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்து மராட்டி மொட்டு ஒன்று சேர்த்துருக்கேன். 2 லவங்கம் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாளிப்புக்கு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்ச பிறகு 1 கப் அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனியன் பீஸ், 2 பெரிய சைஸ் ஆனியன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஆனியன் 2 நிமிஷம் வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போன பிறகு தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி, அதாவது வெங்காயத்துக்கு ஒரு பங்கு அதிகமாகவே 3:1 ரேஷியோவில் நான் தக்காளியை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். பிறகு தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் விருப்பப்பட்டால் 1/2 டீஸ்பூன் இல்லைனா 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளோட காரத்தை பொறுத்தது. அவ்வளோதாங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடியை போட்டு வேக விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே தாங்க இருக்கணும். இப்போ பார்த்தோம்னா தக்காளி வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை நல்லா கலந்து விட்டு இப்போ தக்காளி குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி குருமா நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஏற்கனவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். நம்ம இதோட பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோன்றதால காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசின தண்ணியும் நான் இதோட சேர்த்துருக்கேன். இதை சேர்த்த பிறகு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு, நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு மூடியை போட்டு 3 நிமிஷத்துக்கு வேக விடலாம். 3 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா தக்காளி குருமா நல்லா கொதித்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரதை பார்க்கலாம். கடைசியாக கொத்தமல்லியை தூவிட்டு குருமாவை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சிம்பிளான தக்காளி குருமா சட்டுன்னு செய்யலாம். ஒரு சட்னி அரைக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு குருமா குழம்பு செஞ்சு வச்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியான ஒரு குருமா தான் இது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த குருமாவில் நீங்கள் விருப்பப்பட்டால் கேரட், பீன்ஸ், பட்டாணி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கலாம். அது இன்னமும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பட் டைம் கொஞ்சம் எடுக்கும். அவ்வளோதாங்க. இந்த தக்காளி குருமா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.